வணக்கம். இப்போ நம்ம வந்து ஐஸ் கேம் சாப்டர் 1 விளையாட போகிறோம். இவன் தொங்குதுல அந்த குடல்லாம் அந்த கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ நான் விளையாடலாம் வாங்க. கிராணி வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அது வந்து முடிக்கவே இல்லை. நாங்கள் லாஸ்ட் வரையும் விளையாட மாட்டோம் போல். விளையாடுவோம். நான் கன்ஃபார்மாக அந்த கிராணி விளையாண்டு ஜெயிச்சு போட்டுருவேன். ஐஸ் கேம் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான் கன்ஃபார்மாக முடிஞ்ச அளவுக்கு அடுத்த சண்டேக்குள்ளே ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்மாக போட்டுருவேன் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வேறு பயமாகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ்லாம் இருக்குல்ல, இந்த கண்ணெலாம் எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும், ரொம்பவே யூஸ் ஆகும். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா இந்த மூட்டைலாம் இருக்குது, 20 மூட்டை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் நம்மளுக்கு இப்போ கேமே, புரிஞ்சுதா? இப்போ வந்து இதில் அந்த பேய் எங்கே இருக்கும் என்னான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு மூட்டை இருக்குது, மூட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ போகிற வழியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. இதில் ஆக்சுவலாக வந்து ரூம்குள்ளெல்லாம் அந்த பேய் வராதுங்க. அது வரைக்கும் வந்து ரொம்பவே லாபம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்னமோ இருக்குது. டிவி ஓடாது போல், எங்கேயும் ஓடல. இதுக்குள்ளே எதுவுமே இல்லைங்க. ஐயோ என்னாச்சு? இந்த கண்ணு தொட்டால் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு காட்டும். ஆனால் இப்போ எனக்கு இது எங்கே இருக்குன்னே தெரியாது. அதை ஏதோ ஒரு இடத்த காமிச்சாங்க, பட் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. சரி பார்ப்போம். இங்கே தான் இருக்கும், இந்த தெருவில் தான் இருக்கும், அதாவது கீழேலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண முடியல கைஸ், ஏன்னா லைட்லாம் வச்சுது. இங்கே ஏதோ ஒன்று மினுக்குது. இங்கே எதுவுமே இல்லையே. இப்போ நம்ம கண்ணு வேறு எனக்கு யூஸ் பண்ண இன்னும் பயமாகுது. பின்னாடி வந்துச்சுன்னா, இப்போ நான் முன்னாடி போகும்போது வந்துச்சுன்னா. சரி, அவன் இப்படி தான் போனான் போல். கண் அங்கே இருக்குது, பட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே போகலாம். என்னங்க கீழே தானே இருந்த மாதிரி காமிச்சிது, ஆனால் மேலே மினுக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாத்ரூம், மேலே வந்த உடனே பாத்ரூமுக்கு வந்துக்கிறோம் பாருங்க. எப்போ பாப்பா செம்ம லக்குங்க. எனக்கு பாத்ரூமை கண்டுபிடிச்சிருந்தேன். இப்போ எனக்கு வெளில போக பயமா. ரன்னு காட்டுதுங்க. ஒரு செகண்ட் எனக்கு ஆட்டெல்லாம் தூக்கி போட்டுச்சு. எனக்கு வேறு ஒரு பக்கம் கிட்னி வலிக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்ன இருக்குதுன்னு ஒன்று தான் ஓப்பனானுமா. எதுக்கு அப்போ நம்மளுக்கு இது பண்ணுறாங்க? இதெல்லாம் ஜெராக்ஸில் போட முடியுதா? போட முடியல கைஸ். அப்போ நம்ம இந்த பெஞ்சுக்கிட்ட வந்து பார்த்தா இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, அது ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே எதுவுமே இல்லை கைஸ். இங்கே என்ன கைஸ் இவங்க இங்கே ஏதோ ரெட் கலர் வாட்டர் பாட்டில் இருக்குது. இது என்னது? என்னமோ ஒன்று தேவையில்லாத வேலை. புறா அந்த பாத்ரூமு. ஐயோ எனக்கு இந்த ரூமை விட்டு போக மனசு வர மாட்டேதே. புறா அந்த ரூமு. ஆக்சுவலாக பேய் வந்து ரூம்குள்ளெல்லாம் வராது கைஸ், நீங்கள் நம்பி போகலாம். பேய் ரூம்குள்ளே வரவே வராது. அதனால் இட்ஸ் நோ ப்ராப்ளம். அதனால் நான் வந்து ஜாலியாக இது என்னங்க கட்சிக்குது. அது எது கட்சின்னு எனக்கு தெரில கைஸ். நான் வந்து அப்புறமா இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு கேமுக்கு தேவைப்படுது போல். ஆனால் நம்ம இப்போ வந்து ஜெயிக்க போகிற கேமுக்கு தேவைப்படும். அதான் இப்போ நம்ம வந்து டோர் வழியாக போக போகிறோம். இந்த மூட்டையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு. ஏன் இந்த மூட்டையை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகிறான்னு தெரில எனக்கு. அதுதான் எனக்கு புரியல. எதுக்கு இந்த மூட்டையை கண்டுபிடிச்சாதான்? ஐயோ ரொம்ப லைட் எரியுதுங்க. ஆனால் இங்கே எந்த ரூம் இல்லையே, நான் போய் ஒளியறதுக்கு. ரன்னு மட்டும் வந்துடக்கூடாது. ஐஸ் எடுத்துப்போம். இங்கே என்னங்க 4 ரூமாக பிரியுது. எதுக்குள்ளே போனால் என்ன கிடைக்குன்னு தெரில. இப்போ இங்கே மேலே போவோம். வா நல்லதாக போச்சுங்க. இப்போ நம்ம இன்னும் 42 கைஸ் 12 போய் 42 நினச்சிட்டேன். என்ன பண்ணுறது? இப்போ அப்படியே பக்கத்து ரூமுக்கு தாவலாம். இது என்னங்க சூனியம் வச்சுக்கிறானா? இல்லை இது என்னன்னு தெரிலங்க எனக்கு. சமையல்களே இந்த இடம் சிலந்தி என்னமோ காட்டுது. இது ஆக்சுவலாக என்னதுன்னு இப்போ தெரியுதா? நம்ம அங்கே ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அந்த அறக்கிற மாதிரி. அதுதான் வந்து இந்த ரூமுக்கு யூஸ் ஆகுது. எங்கூட மட்டும் எப்படா டேய் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோம், நம்ம இருந்தோமே அந்த ரூம்ங்க.
ஐயோ ஏன் நான் கஷ்டப்பட்டு மேலே போனேங்க. என்னை தூக்கின்னு வந்து இங்கே எப்படிங்க நான் வந்தேன்? ஐயோ இப்போ அவன் மாதிரி எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஐஸ் ஓப்புமா? ஐயோ நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறான். நம்ம ரூம் தான் இது. நம்ம ரூம் இந்த ரூமில் தான். இப்போ முன்னாடியா பின்னாடியா? இப்போ நம்ம கீழே போகலாமா? கீழே தான் கைஸ் போகிறோம். இப்போ மறுகையா செலவு பண்ணுறோம். கீழே போவோம். கீழே வந்தால் ஒன்றும் இல்லை. இங்கே கேட்க பார்க்குற அளவுக்கு குப்பை தொட்டி தான் இருக்குது. குப்பை தானே? ஆமாம். இதெல்லாம் நல்லா சப்ப மாட்டுறேன். என் கண்ணுக்கெலாம் அந்த ஐஸ்லாம் சப்ப மாட்டுரு. மூட்டைங்க நல்ல வேலைங்க நான் பார்த்தேன். ஆமாட்டான்னு பேன போயிருந்தேன்னா நல்லா எப்படி இருந்திருக்கும். இங்கே ஒன்று போடுறா. என்னடா எனக்கு வேறு செம லக்காக இருக்குதுங்க. இன்னொன்று பாருங்களேன், டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே நான் 18 கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2 தான் நான் எங்கே போவேன். 1 கழிச்சிட்டு இன்னும் ஒன்று தான் நான் எங்கே போவேன்னு தெரில. இங்கே ஒன்று இருக்குது கைஸ். நல்லா கண்டுபிடிச்சிட்டோம்ல. நல்லா எவ்வளோ பெரிய ஆள். இப்போ எனக்கு என்ன பயணம்? மேலே போகும்போது வந்துட்டோன்னா எந்த ஐயோ வரான். எந்த பக்கம் போடுறது? ரன்னா வர இவன் வேற ஃபாஸ்டா ஓடவே மாட்டான். புடிச்சு போறான். போ ரன் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். போக மாட்டான். ஓடு மலையை கொண்டு ஓடு பெண்ணே. ஆக்சுவலா டோர் தான் இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டோம் गाइस. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம கேம்லாம் ஒழுங்காக போடுறதில்ல. அது உங்களுக்கே தெரியும். நான் கன்ஃபார்மாக போடுவேன். இதுக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். நானும் வரும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ. பை. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. பை.